நாடு முழுவதும் புனரமைக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். இந்தியா முழுவதும் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1100 கோடி செலவில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டது. இதில் ரயில் நிலையங்களில் வாகனம் நிறுத்தும் வசதி, மின்தூக்கி உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சென்னை பரங்கிமலை, சாமல்பட்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருத்தாசலம், போளூர், குளித்துறை ஆகிய 9 ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் சீரமைப்பு மேம்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 103 ரயில் நிலையங்களையும் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். முன்னதாக பாகிஸ்தான் எல்லைக்கு மிக மிக அருகில் உள்ள நல் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் விமானப்படை வீரர்களை சந்தித்து பேசினார். இதனை அடுத்து கர்ணிமாதா கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்பாடுகளை அம்பலப்படுத்த பாராளுமன்ற சிறப்பு குழு ஜப்பான் சென்றடைந்தது. பாகிஸ்தானின் தாக்குதலில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இதற்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்தது. இந்நிலையில் பாகிஸ்தானின் ஆதரவு செயல்பாடுகளை உலக அரங்கில் அம்பலப்படுத்தி ராஜ்ய ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் அடங்கி 7 குழுக்களை பல்வேறு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டது. இதில் ஒரு குழுவில் பாஜக எம்பிக்கள் அபராசிஜா சாரங்கி, பிரிஜ்லால், பிரதான் கருணா, ஹேமந்த் ஜோஷி, காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான சர்மான் குர்ஷித், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரதாஸ், முன்னாள் தூதர் மோகன்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஐக்கிய ஜனதா தளம் எம்பி சஞ்சய் தா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஜப்பான் புறப்பட்டு சென்றது. இந்த குழுவினர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தினர். ஜப்பானில் பல்வேறு அரசு நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை சந்தித்து பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்பாடுகளை அம்பலப்படுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற சிறப்பு குழு ஜப்பானை தொடர்ந்து கொரியா, சிங்கப்பூர், மலேசியாவிற்கு சென்று விளக்கம் அளிக்க உள்ளனர். காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். காஷ்மீரில் கிறிஸ்துவாரில் அதிகாலையில் பயங்கரவாதிகள் எல்லை பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை நிலவியது. இதைத் தொடர்ந்து காஷ்மீரில் கிறிஸ்துவார் பகுதியில் பதுங்கியுள்ள 4 தீவிரவாதிகள் ஆபரேஷன் ராசியில் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். மேலும் சுற்றி வளைக்கப்பட்ட 4 பேரும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையால் ரூபாய் 5 லட்சம் பரிசு அறிவித்து தேடப்படும் தீவிரவாதிகள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அமைந்துள்ள இஸ்ரேல் நாட்டு தூதரகத்தில் உள்ள யூத அருங்காட்சியகத்திற்கு அருகில் இஸ்ரேல் தூதரகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் 2 பயங்கரவாதி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ஆண், ஒரு பெண் உயிரிழந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை கைது செய்தபோது பாலஸ்தீனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பிய நிலையில் கைதான நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் போராட்டத்தில் வெடித்த வன்முறையில் அமைச்சர் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள சிந்து நதியில் புதிய கால்வாய்கள் கட்ட மாகாண அரசு முயற்சி மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மோரோ, மதியாரி மற்றும் நவ்ஷேரா பெரோஸ் மாவட்டத்தில் சிந்து சபா தேசியவாத கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக தேசிய நெடுஞ்சாலைகள் மறிக்கப்பட்டன. இதனால் போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் போராட்டம் வன்முறையாக மாறியது. போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதில் 6 போலீசார் காயமடைந்தனர். இதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 2 போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் பல்வேறு பகுதிகளில் தீ வைத்ததாகவும் இதில் சிந்து உள்துறை அமைச்சர் ஜியாவுல் ஹசன் லஞ்சாரின் வீடு பற்றி எரிந்ததாகவும் தெரியவந்துள்ளது. காசாவுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பாவிட்டால் 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என உலக நாடுகளுக்கு ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே 2023 ஆண்டு அக்டோபர் 7 முதல் மோதல் நிலவி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் உணவு மற்றும் மனிதாபிமான பொருட்களை கொண்டு செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் அளித்துள்ள நிலையில் பாலஸ்தீனிய மக்கள் பசி கொடுமையால்
கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மனிதாபிமான பொருட்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட மார்ச் 2 முதல் இதுவரை 57 குழந்தைகள் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே காசாவுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பாவிட்டால் 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என்று உலக நாடுகளுக்கு ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.